இப்போ நம்ம மைலார் லுக்கீமியா பற்றி பார்க்க போகிறோம். அக்யூட் மைலார் லுக்கீமியா மைலார் லுக்கீமியானா ஒரு மெலிக்னன்ட் ஒரு லியூக்கோசைட் கவுண்ட் வந்து பிரச்சனை இருக்கிறது தான் வந்து மைலார் லுக்கீமியான்னு சொல்கிறாங்க. இது வந்து என்னதுன்னா இதுதான் வந்து லியூக்கோசைட் கவுண்டில் உள்ள பிரச்சனை. இது வந்து அக்யூட் மைலார் லுக்கீமியானா வந்து இது மெலிக்னன்ட் கொலோனல் டிஸார்டர் ஆஃப் தி ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்லில் வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் சேஞ்சஸ் வந்து இருக்கும். இதோட ப்ராலிஃபரேஷன் ஆஃப் மைலாய்டு பிளாஸ்ட் இருக்குல்ல, அதில் வந்து பிரச்சனை வருது இருக்குது. இந்தி போன் மேரோ அண்ட் பெரிஃபரல் பிளட் அண்ட் அதர் டிஷ்யூஸில் வந்து வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இட் லீட்ஸ் டு போன் மேரோ ஃபெயிலியர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சைட்டோபீனியா அண்ட் டிஷ்யூ இன்ஃபில்ட்ரேஷன் மெட்டபாலிக் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வந்துருக்குது. இப்போ எத்தியாலஜின்னு பார்த்தோன்னா ஜெனட்டிக் மியூட்டேஷன், அதுக்கப்புறம் வந்து கீமோதெரப்பி ரேடியேஷன். ஜெனட்டிக் மியூட்டேஷனில் வந்து குரோமோசோமல் அப்நார்மாலிட்டியில் வந்து T821 பிரச்சனை இருக்குது. பியர் கீமோதெரப்பி ரேடியேஷனில் வந்து அல்கலைட்டிங் ஏஜென்ட் ஐசோமெரேஸ் இன்ஹிபிட்டர். என்விரான்மெண்டல் ஃபேக்டர் வந்து பென்சீன் எக்ஸ்போஷர், ஸ்மோக்கிங், அயோனைசிங் ரேடியேஷன். ஹெமட்டாலஜிக்கல் டிசார்டரில் வந்து மைலோடிஸ்பிளாஸ்டிக் சிண்ட்ரோம்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. வந்து ஏபிளாஸ்டிக் அனீமியான் இருக்குது. ஹெரிடிட்டரி கண்டிஷனில் வந்து ஃபேன்கோனி அனீமியா, டவுன் சிண்ட்ரோம், இதெல்லாம் வந்து ஹெரிடிட்டரி சிண்ட்ரோம்ஸில் வந்து இப்போ அக்யூட் மைலார் லுக்கீமியாவில் இருக்குது. இப்போது இன்சிடென்சி எபிடெர்மாலஜின்னு பார்த்தோன்னா வந்து அதுக்கப்புறம் AML இஸ் மோஸ்ட் காமனஸ்ட் அக்யூட் லுக்கீமியா வந்து இன் அடல்ட்டில் வந்து நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து என்னதுன்னா அக்யூட் லுக்கீமியா வந்து மோஸ்ட் காமனாக வந்து அக்யூட் மைலார் லுக்கீமியா தான் வந்து அடல்ட்டில் பார்க்க முடியும். ஏஜ் குரூப் பார்த்தோன்னா ஏஜ் குரூப் வந்து 65 ஏஜில் உள்ளவங்களுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஜெண்டர் வந்து ஸ்லைட்லி மேலுக்கு தான் அதிகமாக இருக்குது. ஜியோகிராஃபிக் கண்டிஷனில் வந்து ஹை இன்சிடென்ஸ் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஆஃப் த ஏஷியாவில் வந்து பார்க்க முடியுது. ஜஸ்ட்டு ஃபேப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அக்யூட் மைலார் லுக்கீமியா மினிமலி டிஃப்ரென்ஷியேட்டட் M1, M2, M3, M4, M4E0, M5A, M5B, M5, M6, M7 இருக்குது. அதுக்கப்புறம் M5 மொத்தம் வந்து 8 இருக்குதா. இதில் வந்து அக்யூட் மைலார் லுக்கீமியா மினிமலி டிஃப்ரென்ஷியேட்டட், அக்யூட் மைலார் லுக்கீமியா வித்தவுட் மியூட்டேஷன், அக்யூட் மைலார் லுக்கீமியா வித் மியூட்டேஷன், அக்யூட் மைலார் லுக்கீமியா லுக்கீமியா, ப்ரோமைலோசைட்டிக் லுக்கீமியா, அக்யூட் வந்து மோனோசைட்டிக் லுக்கீமியா. அதுக்கப்புறம் வந்து அக்யூட் மைலோமோனோசைட்டிக் லுக்கீமியா வித் ஈசினோஃபிலியா, அக்யூட் மைலோசைட்டிக் லுக்கீமியா புவர்லி டிஃப்ரென்ஷியேட்டட், அக்யூட் மைலோசைட்டிக் லுக்கீமியா வெல் டிஃப்ரென்ஷியேட்டட், அக்யூட் எரித்ரோலியூக்கோபீனியா, அக்யூட் மெகாகேரியோசைட்டிக் லுக்கீமியான்னு இருக்குது. இப்போ பேத்தோஜெனிசிஸ் பார்த்தோன்னா மியூட்டேஷன் வந்து நடக்குது இந்த ஸ்டெம் செல் அண்ட் ப்ரோஜெனிட்டர் செல்ஸில். பிளாக் த டிஃப்ரென்ஷியேஷன் பிளாக் பண்ணி ஒரு அக்குமுலேஷன் ஆஃப் இம்மெச்சூர் மைலாய்டு பிளாஸ்ட் இன் போன் மேரோ, சப்ரஷன். அதுக்கப்புறம் வந்து சப்ரஷன் ஆஃப் தி நார்மல் ஹெமட்டோபாய்சிஸ் காசஸ். அதுக்கப்புறம் வந்து அனீமியா, நெஃப்ரோபீனியா, த்ரோம்போசைட்டோபீனியான்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து லுக்கீமிக் இன்ஃபில்ட்ரேஷன் அஃபெக்ட் லிவர், ஸ்ப்ளீன், அதுக்கப்புறம் வந்து ஸ்பைன், லிம்ஃப் நோட் அண்ட் கம்மில் வந்து அஃபெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து டிசென்ட்ரிஃபிகேஷனில் வந்து இன்ட்ராவாஸ்குலர் கொயாகுலேஷன் காமன்லி இன் தி அக்யூட் ப்ரோமைலோசைட்டிக் லுக்கீமியாவில் வந்து பிரச்சனை வந்திருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் பார்த்தோன்னா கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் வந்து ஃபெட்டிக் பேலாக இருக்குது. ரெக்கரண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நடக்குது. ஃபீவர், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பர்னிஷிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து பஞ்சர், அதுக்கப்புறம் பெட்டேக்கா இருக்குது. எபிஸ்டாக்சிஸ் வந்து வந்துருக்குது. எபிஸ்டாக்சிஸ்னால் வந்து த்ரோம்போசைட்டோபீனியா எபிஸ்டாக்சிஸ் வந்துருக்குது. ஆர்கனில் பார்த்தோன்னா லிவர் வந்து, அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ளீனோமெகலி, ஹெப்படோஸ்ப்ளீனோமெகலி வந்து வந்திருக்குது. லிம்ஃபடினோபதி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் ஜிஞ்சேவல் ஹைப்பர்ப்ளேஷியா காமனாக வந்து AML M4, AML M5ன்னு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து போன் பெயின், ஸ்டெர்னம், அதுக்கப்புறம் டெண்டர்னஸ்ஸாக இருக்குது.
அக்யூட் அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஃபெயிலியரில் வந்து ஹைப்பர் லியூக்கோசைட்டிக்காக இருக்குது. கேன் பி காசஸ் இந்த லியூக்கோசைட்டிக்காக இருக்குது. டிஏஎஸ் வந்து காமன் இன் ஏஎல்பின்னு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டாலஜிக்கல் அண்ட் போன் மேரோ ஃபைண்டிங்கில் வந்து போன் மேரோ ஆஸ்பிரேட் பயாப்சி வந்து இருக்குது. ஹைப்பர் செல்லுலார் போன் மேரோ இஸ் 20% ஆஃப் தி மயோபிளாஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அடார் ரோட்ஸ்ன்னு இருக்குது. நீடில் ஷேப்டு இன்க்ளூஷன் வந்து இருக்கும். இந்த அடார் ஷேப்னால் வந்து குட்டி குட்டியாக இருக்குல்ல, அதான் வந்து அடார் ஷேப் ஃபைண்டிங் மாதிரி இருக்கும். இது வந்து இதான் வந்து மைலோபிளாஸ்ட்டு. அடார் ரோடு வந்து ராட்ஸ் வந்து இருக்குதா, இதுதான் வந்து சொல்கிறாங்க. ஹிஸ்டாலஜிக்கலாக வந்து அக்யூட் மைலோலூக்கீமியாவில் இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த போன் மேரோவுக்கு ஆஸ்பிரேட் பண்ணையில் வந்து நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து டயக்னோசிஸ் பார்த்தோன்னா பெரிஃபரல் பிளட் ஸ்மியர் எடுப்பாங்க. போன் மேரோ எக்ஸாமினேஷன் பண்ணுவாங்க. பர்சன்டேஜ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பெராக்சிமிடேஸ் பாசிட்டிவ் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து சைட்டோஜெனிக் அண்ட் மாலிகுலர் டெஸ்ட் பார்ப்பாங்க. சைட்டோஜெனிக்கில் வந்து இருக்கான மாலிகுலர் புவர் ப்ரோக்னோசிஸ் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளோ சைட்டோமெட்ரி, அதுக்கப்புறம் வந்து இம்யூனோஃபினோ டைப்புன்னு இருக்குது. கொயாகுலேஷன் வந்து ப்ரொஃபைல் டிஐசி ஸ்க்ரீனிங் இன் ஏபிஎல். அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து இண்டிகேஷன் ட்ரீட்மெண்ட் அச்சீவ் ரெமினண்ட்டாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் வந்து அதுக்கப்புறம் ரிக்மெண்ட் வந்து 7+3 இருக்குது. அதுக்கப்புறம் ஏபிஎல் ட்ரீட்மெண்ட்டுன்னு இருக்கா. அதுக்கப்புறம் ரெட்டினோட்டிக் ஆசிட்னு இருக்குது. கன்சாலிடேஷன் தெரப்பி டு ப்ரிவெண்ட் தி ரீகேப்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹை டோசேஜ் ஆஃப் தி சிஸ்டாரோபின், அதுக்கப்புறம் வந்து பேஸ்டு அதுக்கப்புறம் ரேஞ்ச்மெண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து செப்பரேட்டிவ் தெரப்பியில் வந்து ஆன்டிபயோட்டிக், ஆன்டிஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ப்ரொஃபைலாக்சிஸ் இருக்குது. ட்ரீட்மெண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து லியூக்கோபிரையோசிஸ். இப்போ ப்ரோக்னாசிஸில் வந்து ஃபேவரபிள் ப்ரோக்னாசிஸ் இருக்குது, புவர் ப்ரோக்னாசிஸ். ஃபேவரபிள் ப்ரோக்னாசிஸ் வந்து யங் ஏஜ் அண்டு குட். அதுக்கப்புறம் வந்து சைட்டோஜெனட்டிக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் புவர் ப்ரோக்னாசிஸ் வந்து எல்டர்லி இருக்குது. செவரல் வந்து 5 இயர்ஸ் சர்வைவல் வந்து பார்க்கலாம். கன்க்ளூஷன் வந்து ஏஎம்எல் அக்ரெசிவ் ஹீமோலைட்டிக் மெலிக்னன்சி இட்ஸ் லீட் டு ஹை மார்ட்டாலிட்டி அன்ட்ரீட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் தி அதுக்கப்புறம் தெரப்பியில் வந்து FLT அதுக்கப்புறம் T3 இன்ஹிபிட்டர் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் IDH இன்ஹிபிட்டர் இம்ப்ரூவ் தி அவுட்கம். ஏர்லி டயக்னோசிஸ் வந்து ரிச் சாட்டிஸ்ஃபேக்டட் ட்ரீட்மெண்ட். இம்ப்ராப்பர் ப்ரோக்னாசிஸாக வந்து இருக்குது.